இன்னைக்கு நம்மளுடைய கையில இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ஸ்னாப்சாட் அப்படின்னு நிறைய சமூக வலைதள கணக்குகள் இருக்குது. பட் இது எதுவுமே இல்லாம சமூக வலைதள காதல முன்கூட்டியே கணிச்சு சொன்ன ஒரு திரைப்படம் இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? எஸ், இருக்குது. அந்த திரைப்படம் தான் காதலர் தினம். இந்த படத்தை பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த படம் எந்த மாதிரி இருக்கும், எந்த மாதிரி கான்செப்டை மையமா வச்சு எடுத்திருப்பாங்க அப்படிங்கறத. அதாவது இப்ப எல்லாருமே ஃபேஸ்புக், ட்விட்டர் இது எல்லாம் மூலமாவும் லவ் பண்றாங்க. குறிப்பா வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் இது மூலமா தங்களுடைய காதல்களை வளர்த்துட்டு இருக்காங்க. பொதுவா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இன்ஸ்டாகிராம்ல பார்த்தோம்னா அவங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் எப்படி இருக்கு, அவங்க எந்தெந்த மாதிரி ரீல்ஸ் போடுறாங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம். ஆனா அந்த காலகட்டத்துல இந்த சமூக வலைதள கணக்கு மூலமா லவ் அப்படிங்கிறது ஒரு நடக்குமா அப்படிங்கிறதே ஆச்சரியமா தான் இருந்துச்சு. முன்ன பின்ன தெரியாது, அவங்க யாருன்னு தெரியாது, அவங்க பேர் எப்படின்னு தெரியாது, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கூட தெரியாது. பட் இருந்தாலும் இதன் மூலமாவும் காதலை வளர்க்க முடியும் அப்படின்னு காட்டியிருக்காங்க அந்த காதலர் தினம் படத்துல. இந்த திரைப்படம் வெளியாகி கிட்டத்தட்ட 27 வருடங்களை நிறைவு செஞ்சிருக்காங்க. சோ இந்த திரைப்படம் இன்னைக்கு வரைக்குமே ஒரு ஒரு எல்லாருக்கும் ஒரு பிடிச்சமான திரைப்படமா தான் ஜொலிச்சுக்கிட்டு இருக்குது. சோ அந்த காலத்துல இமெயில் மூலமாவும் நாங்க லவ் பண்ணுவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 90s கிட்ஸ்களை ஒரு பூரிப்படைய செஞ்சிருக்காங்க. ஸோ 90s கிட்ஸ்களுக்கு இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் ஒரு பிடிச்சமான திரைப்படமா அமைஞ்சிருந்தது. இந்த திரைப்படம் வெளியாகி 27 ஆண்டுகள் நிறைவு செஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இன்ஸ்டாகிராம்ல ஃபர்ஸ்ட் ரீல்ஸுக்கு லைக் போடும், அப்புறம் அவங்களுடைய ஸ்டோரி பார்த்துட்டு அதுக்கு ஹார்ட் இமோஜியை பறக்க விடவும், அதுக்கப்புறமா தான் ஹாய், மற்றதெல்லாம் இதுக்கு அப்புறம் தான் நடக்கும். ஆனா அந்த காலகட்டத்துல இமெயில் மூலமா சேட் பண்ணி எல்லாமே அவங்க யாரு, நான் என்ன பண்றேன், நீ என்ன பண்ற, பேர் என்ன அப்படிங்கறதெல்லாம் விசாரிச்சு அதன் மூலமாவே காதல் வளர்த்திருக்காங்க. இவன் எடுத்த உடனே உன் மூஞ்சி இப்படி இருக்குதா, ஏன் மூஞ்சி இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டாவே பாத்துக்கிறாங்க. அதாவது உடனடியா நினைச்சாலே வீடியோ கால் பண்ணி பேசுறாங்க. பட் அந்த வாய்ப்புலாம் அங்க கிடையவே கிடையாது. பட் அப்படி இருந்தாலும் அந்த ஒரு காதலை அவ்வளவு அழகா காட்டியிருப்பாங்க. படம் பாக்குற நமக்கே சே எப்படிலாம் யோசிச்சு எடுத்திருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். சோ அதனாலதான் கிட்டத்தட்ட 27 வருஷத்துக்கு முன்னாடியே சமூக வலைதள காதலை முன்கூட்டியே கணிச்ச படமா காதலர் தினம் திரைப்படம் இருக்குது. இந்த படத்தோட கதை என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும் தான். இமெயில் மூலமா லவ் பண்ணுவாங்க. ரோஜா, ராஜா இவங்களுடைய கேரக்டர் வச்சுதான் படம் இருக்கும். சோ அந்த பேரை கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க ஒரு குழு கொடுப்பாங்க. அதுவும் உடனடியா மெசேஜ் வராது. இப்பெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 100 மெசேஜ் ஒரு நாளைக்கு ஃப்ரீப்பா, நீ எத்தனை மெசேஜ்னாலும் அனுப்பிக்க. அதை தொடுறாங்களோ இல்லையோ, இன்ஸ்டாகிராம்ல சேட் பண்ணிக்கிறாங்க, வாட்ஸ்அப்ல சேட் பண்ணிக்கிறாங்க, அதையும் மிஞ்சி போய் ஃபேஸ்புக்லயும் சேட் பண்ணிக்கிறாங்க. நினைச்ச உடனே வீடியோ கால் பண்ணி ஃபேஸ் டு ஃபேஸ் பாத்துக்கிறாங்க. ஆனா அந்த டைம்ல இமெயில் மூலமா லவ் பண்றாங்க. அங்க உடனடியா ரிப்ளை வராது. சோ அவங்க ஃப்ரீயா இருக்க டைம்ல நெட் சென்டருக்கு போவாங்க. அப்பவும் 2 பேருமே ஒரே நேரத்துல இருந்தா மட்டும்தான் ரிப்ளை வருமே தவிர, 2 பேரும் வேற வேற நேரத்துக்கு போனாங்கன்னா ஒருத்தவங்க மெசேஜ் அனுப்பிட்டு போயிருப்பாங்க, வரவங்க ரிப்ளை பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா அந்த நபர் பார்த்துட்டு இவங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரிதான் இருக்கும். இதுல பேரை கண்டுபிடிக்கிறதுக்குலாம் ஒரு க்ளூ கொடுப்பாங்க. சோ அது பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். அதுக்கப்புறமா 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. சோ இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கதை வேற மாதிரி போகும். சோ இந்த படத்துல ஒவ்வொரு பாடலுமே ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி இருக்கும். அந்த காதலன் காதல் சொல்றதுக்காக காதல் எனும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன் நான் அப்படின்ற ஒரு சாங் வரும். அதாவது நான் காதலுக்காக தேர்வு எழுதியிருக்கேன், என்னோட காதலி அதுக்கு ஓகே சொல்லுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கறத வெளிப்படுத்தக்கூடிய விதமா இந்த பாடல் இருக்கும். சோ இந்த பாடல் அந்த டைம் மட்டும் இல்ல, இப்போ காதலிக்கக்கூடிய, அதாவது ஒரு தலையா காதலிக்கக்கூடிய அந்த எல்லாருக்குமே செட் ஆகக்கூடிய பாடலா தான் இது இருக்குது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல லவ் சாங்குமே இருக்குது. ரோஜா ரோஜா அந்த சாங் இருக்குது. சோ அந்த பாட்டுல காதலியை வர்ணிக்கிற மாதிரி அதுல குறிப்பிட்ட லைன்கள்லாம் பாக்குறப்போ நமக்கே ஒரு டச்சிங்கா இருக்கும். மழையில் நீ நடக்கையில் எனக்கு காய்ச்சல் வரும், வெயிலில் நீ நடக்கையில் எனக்கு வேர்வை வரும். இந்த மாதிரி லைன்ல இப்படி கூட வர்ணிச்சு எழுத முடியுமா, தன்னோட காதலியோட நினைப்பா இப்படி எல்லாம் வர்ணிச்சு எழுத முடியுமா அப்படின்ற லவ் சாங் இருக்கும். அதே மாதிரி இதுல ஒரு குத்து சாங் வர மாதிரி இருக்கும். குத்து சாங் கிடையாது, பட் என்ஜாய் பண்ணி பாக்குற மாதிரி ஒரு சாங் இருக்கும். தாண்டியா ஆட்டமும் ஆட தசரா கூட்டமும் கூட, இந்த சாங்குமே நல்லா வைப் பண்ணக்கூடிய சாங் தான். சோ அந்த டைம்ல 90s குழந்தைகள் இருப்பாங்கல்ல, சோ அவங்க ஆனுவல் டேல ஆடுறதுக்கு இந்த பாடலை சூஸ் பண்ணுவாங்க. அந்த கோலாட்டம் மாதிரி வச்சுட்டு சோ டான்ஸ் ஆடுறதுக்கு இந்த பாடலை எடுத்துப்பாங்க.
சோ இதுல ஒரு ஹைலைட் என்ன தெரியுமா, தன்னோட காதலிக்கு இன்னொருத்தர் கூட திருமணம் நடக்க போகுது, அதை வந்து அந்த வெளிப்படுத்த முடியாம நம்ம இருக்கிறோம், சோ நம்ம சேருவோமா மாட்டோமா அப்படிங்கறத தாண்டி அந்த காதலிக்காக வந்து எல்லா வேலைகளையும் பார்த்து பார்த்து பண்றாரு. தன்னோட காதலியோட திருமணத்துல தோரணம் கட்டுறது, அந்த வீட்டு வேலைகளை பாக்குறது, அந்த டெக்கரேஷன் பண்றது, இது எல்லா வேலையுமே ஹீரோ பாக்குறாரு. சோ அந்த நேரத்துல ஒரு பாடல் வரும், நினைச்சபடி நினைச்சபடி மாப்பிள் அமைஞ்சதடி அப்படின்ற சாங் வரும். சோ அதுல வந்து அந்த ஒரு ஃபீல் கொடுப்பாரு, அந்த ஹீரோ வந்து ஒரு ஃபீல் கொடுத்த அந்த ஹீரோயினை வந்து வாழ்த்துற மாதிரிலாம் லைன்கள் வரும். சோ அதை கேட்கறதுக்குமே அவ்வளவு அழகா இருக்கும். இந்த படத்துல வந்து எல்லா பாடலுமே இந்த ஃபர்ஸ்ட் வந்து காதலுக்கு முன்னாடி நான் தேர்வு எழுதியிருக்கேன், அப்புறம் சேரக்கூடிய நேரத்துல அந்த லவ் சாங், அதுக்கப்புறமா வந்து ஒரு என்ஜாய் பண்ற சாங், அப்புறம் சோக பாடல் கூட கிடையாது. சோ அந்த பாடல் தான் இப்ப நிறைய திருமணத்துல வந்து அதிகமா பகிரக்கூடிய போடக்கூடிய ஒரு சாங்கா இருக்குது. இதுல வந்து ஓமரியா சாங் வந்து அந்த அந்த இணையதளம் மூலமா லவ் இருக்கும்ல, சோ அதை வெளிக்காட்டுற விதமா ஒரு சாங் இருக்கும், அது வைபா இருக்கும். அதுல வந்து ரம்பா அவர்கள் வந்து டான்ஸ் ஆடி இருப்பாங்க. சோ இப்படி இந்த படத்துல இருக்கக்கூடிய எல்லா பாடல்களுமே எல்லாருக்குமே ஒரு பிடிச்சமான பாடலா தான் இருக்கும். இந்த படத்துல வந்து எந்த பாடலையுமே குறை சொல்ல முடியாது, அவ்வளவு அழகான சாங்கா தான் இந்த படத்துல இருக்குது. சோ இப்போ அந்த படத்தை வச்சு இப்ப பார்த்தோம்னா ரொம்பவே டிஃபரன்ஸ் நிறைய இருக்கும். அதுல வந்து வெறும் இமெயில் மூலமாவே லவ் பண்ணிருப்பாங்க. இப்போ சமூக வலைதளங்கள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது, நிறைய டேட்டிங் ஆப்ஸ் இருக்குது, நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இது எல்லாம் மூலமா வந்து லவ் பண்றாங்க. பட் அங்க அந்த பார்த்தோம்னா ஒரு நெட் சென்டருக்கு போயிட்டு அதன் மூலமா காதல் வளர்த்த கதைகள் இருக்கு. இப்ப Facebook மூலமாவும் நிறைய பேர் வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்காங்க. இப்போ 2010க்கு முன்னாடி வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து நெட் சென்டருக்கு போவோம், சின்ன சின்ன விஷயத்துக்காக கூட நெட் சென்டருக்கு தான் போவோம். அங்க போயிட்டு 1 மணி நேரத்துக்கு 10 ரூபாய்ன்னு கொடுத்துட்டுலாம் நம்ம வந்து அங்க சேட் பண்ணிருப்போம். Facebook வந்து ஓபன் பண்ணிட்டு அங்க உட்காந்து நம்ம வந்து சேட் பண்ற விஷயங்கள் நடக்கும். சோ அதன் மூலமா லவ் பண்ண விஷயங்களுமே நிறைய இருக்குது. சோ தமிழ்நாட்டிலுமே அந்த மாதிரி மேரேஜ் எல்லாம் நடந்திருக்குது. சோ அதாவது Facebook மூலமாவே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. சோ அவங்க எல்லாம் பாக்குறப்போ வந்து இந்த மூவியை வந்து பிடிச்சி பார்ப்பாங்க. கண்டிப்பா இந்த சமூக வலைதளங்கள் மூலமா பார்த்து காதலிச்சு அதுக்கப்புறமா கல்யாணம் பண்றவங்களுக்கு வந்து இந்த ஒரு மூவி வந்து ஒரு ஃபேவரட் மூவியா இருக்கும். எப்படி உன்னை தெரியாதவங்க வந்து பேசி புரிஞ்சு அதுக்கப்புறமா காதல் வந்து 2 வீட்டுக்கும் சேர்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருக்கும். சோ இந்த படம் வந்து ஃபுல்லாவே ஒரு காவியம்னு கூட சொல்லலாம். ஒரு காதலர் தினம் அப்படின்ற பேர் மூலமாவே இந்த படம் வந்து ஒரு ஃபேமஸ் ஆச்சுன்னு கூட சொல்லலாம். அந்த காதலர் தினம் அப்படின்ற பேருக்கு ஏத்த மாதிரியே இந்த படம் ஃபுல்லாவே அவ்வளவு லவ் இருக்கும். பாக்குற நமக்கே பிடிக்கும், சே இவ்வளவு அழகா ஒரு படத்தை எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுல இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த படத்துல வந்து எப்போ வந்து மெசேஜ் பாக்குறாங்களோ அப்பதான் ரிப்ளை பண்ண முடியும். ஆனா இங்க வந்து நம்மளுடைய இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜெனரேஷன்ல வந்து என்ன நடக்குதுன்னா, ப்ளூடிக் விழுந்துச்சுன்னா ஏன் ரிப்ளை வரல அப்படின்னு சொல்லிட்டு சண்டை தான் நடக்குது. அதே மாதிரி ஸ்டோரி போட்டுறதுக்கு மட்டும் டைம் இருக்கு, என்னோட மெசேஜ் பாக்குறதுக்கு டைம் இல்லையா அப்படின்ற விவாதம் வருது. சோ இதுவுமே ஒரு காதல் சண்டை தான். பட் ஆனா அங்க வந்து அதுக்கு இடமே கிடையாது. ஏன்னா நமக்கு தெரியும் அவங்க வந்து பாக்குறப்போதான் நமக்கு மெசேஜுக்கு ரீப்ளை பண்ணுவாங்க. அந்த மெசேஜ் அவங்க பாத்துட்டாங்களா இல்லையா அப்படிங்கறது கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. சோ அந்த மாதிரிதான் அந்த டைம்ல இருந்துச்சு. ஆனா இப்போ நாம அனுப்புற மெசேஜ் அவங்க பாத்துட்டாங்களா, எத்தனை மணிக்கு பாத்துருக்காங்க அப்படின்றது முதற்கொண்டு காட்டும். சோ இது மட்டும் இல்லாம ஆன்லைன்ல இருந்துகிட்டே நீ ஏன் எனக்கு மெசேஜ் பண்ண மாட்டேற, லாஸ்ட் சீனை எதுக்கு ஆஃப் பண்ணி வச்சிருக்க அப்படின்றது வரைக்குமே பிரச்சனைகள் வந்து இப்போ இருந்துகிட்டு தான் இருக்குது. பட் இது எல்லாத்துக்குமே தொடக்க புள்ளியா அந்த காதல் தின படம் வந்து அமைஞ்சிருக்கு. சோ அந்த டைம்ல எல்லாம் ஒரு வீட்டுல இன்டர்நெட் இருக்கு அப்படின்னாலே வந்து அவ்வளவு பெரிய விஷயம். இப்போ முதல்ல 5G ஸ்மார்ட் போன் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் ஒரு கம்ப்யூட்டர் அது மட்டும் தான் இருக்கும். அதுவும் வந்து வீடுகள்ல எல்லாம் இருக்காது. வீடுகள்ல இருந்தா அது ரொம்ப 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 பெரிய விஷயம். ஒரு நெட் சென்டர்ல இருக்கும், அங்க போயிட்டு தான் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதுவும் 1 மணி நேரத்துக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடுத்து தான் நம்ம பண்ணணும். ஆனா இப்போ எல்லாருடைய வீட்லயுமே மேக்சிமம் கம்ப்யூட்டர் இருக்குது, எல்லாருடைய கையிலையுமே ஸ்மார்ட் போன் இருக்குது, 5G இருக்குது. சோ நினைச்ச நேரத்துக்கு நினைச்ச இடத்துக்கு போய்க்கலாம், நினைச்ச பேருக்கு மெசேஜ் பண்ணிக்கலாம், எங்க இருந்து எங்க வேணாலும் மெசேஜ் பண்ணிக்கலாம், லொகேஷன் ஷேர் உடனடியா பண்ணிக்கலாம். சோ இவ்வளவு வரைக்குமே டெக்னாலஜி வளர்ந்துட்டு, சோ இந்த டெக்னாலஜிகள் வளர்றதுக்கு முன்னாடியே காதல் வந்து இதுலயும் பண்ணலாம் அப்படின்னு அந்த படத்தை வந்து காட்டியிருக்காங்க. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த திரைப்படம் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குமா அப்படிங்கிறதையும், இந்த திரைப்படத்துல உங்களுக்கு பிடிச்ச பாடல் எது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இதனால இந்த படத்தை வந்து ஒரு திரைப்படம் அப்படின்னு சாதாரணமா சொல்லிலாம் விட்டுற முடியாது. ஏன்னா 27 வருஷத்துக்கு முன்னாடியே சமூக வலைதள உறவுகள் எப்படி இருக்க போகுது, டிஜிட்டல் ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்க போகுது, எப்படி ஒருத்தர் சேர்க்க போகுது அப்படிங்கறத வந்து முன்கூட்டியே வந்து காட்டியிருக்காங்க. இப்போ சில படங்கள்ல வந்து அன்றே கணித்தார் சூர்யா, அன்றே கணித்தார் ஜிவி பிரகாஷ் அப்படின்ற மாதிரி டைட்டில் நிறைய படங்கள் வரல. பட் அப்படிலாம் மீம்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. சோ அந்த மாதிரி இந்த படமுமே வந்து அன்றே கணித்த காதல் தினம் திரைப்படம், டிஜிட்டல் ரிலேஷன்ஷிப்பை அன்றே கணித்த காதல் திரைப்படம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த படத்தை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? இந்த படத்தை நீங்க பாத்திருக்கீங்களா? இந்த படத்தோட கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.